சிந்தனையின் மரபு. நம் தேசத்தின் தொன்மைமிக்க சித்த மரபு. உடலும் உள்ளமும் ஒன்றாக வலிமை பெற யோக வழிகளால் இன்றும் வாழும் சித்தத்தின் மெய் பண்பாடு. தூய்மை, தியானம், சுவாசம், நலம் இவை அனைத்தையும் ஒன்றாக கொண்டுவரும் சித்த மருத்துவத்தின் பாரம்பரிய யோக கலை. இது ஆன்மீகம் நிறைந்த யோக பயணத்திற்கு உங்களை அழைக்கும் ஒரு தொடக்கம். மூலாதாரத்திலிருந்து சஹஸ்ரம் வரை சித்த யோகத்தில் சக்தியின் ஓட்டம் எப்படி இயங்குகிறது என்பதை விளக்கம் அளிக்கிறார்கள் தேசிய சித்த மருத்துவ நிறுவனத்தின் வல்லுநர்கள். யோகா என்பது குறிப்பாக நமது தமிழர் பாரம்பரியத்தில் பழக்கமாக இருந்த ஒரு விடயம் இன்று உலகம் முழுக்க கொண்டாடப்படுகிறது என்றால் அதற்கு மிகையாகாது. யோகா என்பது பழக வேண்டும். பழக என்பது குறைந்தபட்சம் பார்த்தோன்னா 90 நாட்கள் நாம் ஒரு விடயத்தை எடுத்து ஒரு விடயத்தை நாம் 90 நாட்கள் நாம் தொடர்ந்து செய்தால் மட்டுமே தான் ஒரு விடயம் நமக்கு ஆழ் மனதில் அது பார்த்தோன்னா எல்லா மனம், சித்தம், புத்தி, அகங்காரங்கிற 4 நிலைகள்லையும் பதிந்து ஒவ்வொரு செல்கள்லையும் என்ன பண்ண நமக்கு ஆக்சுவலாக அது நமக்கு பழக்கமாகும். அந்த யோகா செய்யலை அப்படின்னு சொன்னால் நமக்கு என்ன அன்றைக்கு ஒரு பெரிய ஒரு ஏதோ ஒன்று இழந்த மாதிரி தெரியும். ஆக இந்த யோகா பழகுதல் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு இன்றைக்கு மத்திய அரசாங்கம் சரி, மாநில அரசாங்கம் சரி முயற்சிகள் பல வகையில் எடுக்கும்பொழுது இங்கு தேசிய சித்த மருத்துவமனை தாம்பரம் சானிட்டோரியத்தில் தமிழ்நாட்டில் இங்கு நாங்கள் யோகாவை மிக சிறந்த அளவில் கிட்டத்தட்ட காலையில் 5 மணியிலிருந்து விடியறது இரவு 8-9 மணி வரைக்கும் பார்த்தோன்னா வெவ்வேறு நிலைகளில் நாங்கள் பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம். I happened to come across this yoga training schedule. I'm being trained by yoga teachers which cover in standing posture, lying posture and sitting posture. I believe I can use this for treating my patients who come with various ailments. I can feel the flexibility increase in my body. I can do the poses which I struggled in earlier. இங்கே ஒரு 2 monthsக்கு மேலே ஆச்சு. இங்கே நான் வந்தப்போ இருந்து எனக்கு இங்கே யோகா சொல்லி தந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ யோகா டெய்லியும் நாங்கள் அட்டென்ட் பண்ணுறதுனால என்னோடய உடம்புல நல்ல ஃப்ளெக்சிபிலிட்டியாக இருக்கிறது தெரியுது. இன்னொன்று மைண்ட் ஃப்ரீயாக இருக்குது. இன்னொன்று உடம்புல இருக்க எல்லா நம்ம ப்ரொலாங்டாக நம்ம உட்காந்துக்கிட்டே இருக்கோம், ஒரே பொசிஷன்லேயே இருக்கோம். இங்கே நம்ம யோகா பண்ணுறதுனால என்னோடய உடம்புல இருக்க எல்லா மசில்ஸ்க்கும் சரி, எல்லா ஜாயிண்ட்ஸுக்கும் சரி ஒரு நல்ல ஒரு மூமெண்ட்ஸ் தந்து அதுக்கான அதை ஆக்டிவாக வச்சுக்கிற முடியுது. இப்போ நாங்கள் ஃபஸ்ட்டு காமன் யோகா ப்ரோட்டோக்கால்லேருந்து நெக்ஸ்ட் அட்வான்ஸ் லெவல் யோகா ப்ரோட்டோக்கால் இப்போ நாங்கள் ட்ரை பண்ணி போய்கிட்டு இருக்கோம். இப்போ நான் இதை கற்றுக்கிட்டு போகிறது மூலமாக நான் காமனாக வர பீப்புள்ஸ்க்கும் சரி, பேஷண்ட்ஸ்க்கும் சரி யோகாவை கற்றுத்தர முடியுங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. இப்போ இந்த ஓடுற இந்த லைஃப் ஸ்டைலில் ஐடியில் ஒர்க் பண்ணுறாங்க, நின்றுட்டே ஒர்க் பண்ணுறாங்க, உட்காந்துட்டே சிஸ்டம் ஒர்க்கில் இருக்காங்க. ஸோ இவங்களுக்கான அந்த பிரேக் டைம் கொடுக்குறாங்க இல்லையா, அந்த பிரேக் டைமை நம்ம யூஸ் பண்ணிக்கணும். அதை யூஸ்ஃபுல்லாக நம்ம பயன்படுத்திக்கிறதுக்காக ஏற்படுத்தப்பட்டது தான் இந்த ஒய் பிரேக். ஒய்னா ஏன் பிரேக்னா நம்ம பிரேக் டைம் எடுக்கிறோம் இல்லையா, அந்த பிரேக் டைமே நம்ம ஏன் எடுக்கிறோம், அதை நம்ம யூஸ்ஃபுல்லாக நம்ம பயன்படுத்திக்கணும். ஸோ அந்த டைமில் நம்ம என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னா, இப்போது உட்காந்துட்டே இருக்காங்க, சிஸ்டம் ஒர்க்கு, ஐடிலெலாம் ஒர்க் பண்ணுறாங்க, அவங்கெல்லாம் ரொம்ப நேரம் சிஸ்டம் பார்க்கறதுனால ஸோ கழுத்து வலி இருக்கும், ஸ்பேசம் இருக்கும், ஸ்டிஃப்னஸ் இருக்கும். ஸோ அதனால் அந்த 5 minutes
மினிட்ஸ் பிரேக், அதாவது அந்த 5 மினிட்ஸ் ப்ரோட்டோகால், யோகா ப்ரோட்டோகால் தான் அந்த ஒய் பிரேக் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த 5 மினிட்ஸில் அவங்களால என்ன பண்ண முடியும், ஒரு நெக் வந்து ரிலாக்ஸேஷன் பண்ணலாம், அப் அண்ட் டவுன், சைட் ட்விஸ்டிங் அண்ட் பெண்டிங், ரைட் அண்ட் லெஃப்ட் பெண்டிங், தென் ரொட்டேஷன். ஜஸ்ட் இந்த ஒரு 4 ஸ்டெப் பண்ணால் போதும், அவங்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். இந்த ரிலாக்ஸேஷன் டெக்னிக் இல்லாமல் வேறு என்னென்னலாம் பண்ணலாம். ஸோ இப்போ நின்றுட்டே இருக்காங்க, ரொம்ப நேரமாக உட்காந்துட்டே இருக்காங்க அப்படின்னா உட்காந்துட்டே காலுக்கான ரிலாக்ஸேஷன்லாம் பண்ணலாம், கால் பயிற்சிகள்லாம் பண்ணலாம். தினந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை முதல் சனிக்கிழமை காலை 8 மணி முதல் 12 மணி வரை சித்தர் யோக மருத்துவத்தின் மூலம் பல்லாயிரக்கணக்கான மக்கள் யோக பயிற்சியினை மேற்கொண்டு வருகிறார்கள். யோக பயிற்சி எல்லாரும் வீட்டிலேருந்து செய்ய முடியாது. அதை எப்படி ஒரு ஆரோக்கியமான ஒரு சித்த மருத்துவர்கிட்ட ஃபஸ்ட்டு அவங்க உடலை நல்லா கன்சல்ட் பண்ணிவிட்டு அவங்களால செய்ய முடியுமா அப்படின்னு பார்த்துட்டு அதன் மூலமாக தான் அவங்க மேலே யோக மருத்துவத்துக்கு அனுப்பிச்சி வைப்போம். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான உடல் அமைப்பு இருக்கும். ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர். அந்த வாக்கின்படி எந்த யோகா சொல்லி கொடுத்தா அவங்களுக்கு ஈஸியாக செய்வாங்களோ அந்த யோகா முறையில் ஃபஸ்ட்டு நாங்கள் பேசிக்காக ஆரம்பிப்போம். முதல்ல எல்லாத்தையுமே யோகா செய்ய சொல்ல மாட்டோம், ஏன்னா அவங்க நீண்ட நாள் கழிச்சு தான் யோகாக்குள்ளேயே வராங்க. அதுக்கு நம்ம என்ன செய்ய சொல்லிப்போம்னா ரிலாக்ஸேஷன் டெக்னிக்ஸ் மூலமாக தான் உடலில் இருக்க எல்லா நாடி நடை தசைகள் எல்லாமே லூசனிங் ஆகும். இங்கே வரக்கூடிய நோயர்களை ஃபுல் ஸ்க்ரீனிங், தரவு ஸ்க்ரீனிங் ஃபஸ்ட்டு பண்ணுறோம். பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கு மருத்துவ வழிமுறைகள் பார்த்தோம் அப்படின்னா உடலுக்கு மட்டுமான மருத்துவ முறை இங்கே கிடையாது, உடலோடு சேர்ந்து உள்ளத்திற்கான மருத்துவ முறைகளும் இங்கே செஞ்சு தரப்படுகிறது. காலையில் 6 மணிலேருந்து ஆரம்பிக்கிறாங்க யோகா பண்ணி இதுதான் பண்ணணும்னு அவங்க கட்டாயப்படுத்தலை, உங்களால் முடிஞ்சதை பண்ணுங்க. ஆனால் அது பண்ணும் போதும் நமக்கு அந்த அசைக்க முடியாத நரம்பெல்லாம் அவங்க ஒவ்வொன்றும் சொல்லி கொடுக்கும் போது அது நல்லா அசைக்கிறதுக்கு நல்லா நம்மளுக்கு செயல்படுது, அந்த நரம்பு அந்த எலும்பு எல்லாமே. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய ஒரு வழிமுறைகள் தான் இந்த யோகாசன பயிற்சி முறைகள். இப்போ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எல்லாராலையும் டக்குன்னு ஒரு யோகாசனத்தை பண்ண முடியாது. இப்போ நார்மலாக பார்த்து ஒரு பப்ளிக்கிட்ட போய் யோகம்னா என்ன அப்படின்னு கேட்டோன்னா டிஃப்ரெண்ட் போஸ்டரில் நம்ம யூஸ் பண்ணுற அந்த போஸ்டரில் நிற்கிறாங்க இல்லையா, அதுதான் யோகம்ன்ற ஒரு தவறான கருத்து நிலவிட்டு இருக்கு. இப்போ யோகம்னா சித்த மருத்துவத்தின் அடிப்படையில் பார்த்தோன்னா 8 படிநிலைகள் சேர்ந்தது தான் யோக மருத்துவம். ஸோ ஃபஸ்ட்டு இயமம், நியமம், ஆசனம், பிரணயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி. இந்த 8 படிநிலையிலையும் ஒவ்வொரு படிநிலையாக அந்த பேஷண்ட்டை தயார்படுத்துகிறோம். நம் உடலை நெறிப்படுத்தும் பயிற்சிகள், நம் உள்ளத்தை கட்டுப்படுத்தும் நெறிகள், இவை இரண்டும் சேரும் இடமே யோகம். ஆனால் சித்த மரபில் யோகம் என்பது ஒரு பயிற்சி மட்டுமல்ல, இது ஒரு வாழ்வியலும். சித்தர்கள் சித்தி பெற விரும்பிய 8 படிநிலைகள் தான் அஷ்டாங்க யோகம்னு சொல்லுவாங்க. 8 படிநிலைகளில் ஒவ்வொன்றா கடந்து கடைசியாக சமாதி நிலையை அடைந்தவர்கள் தான் சித்தர்கள்னு சொல்கிறாங்க. இந்த 8 சித்திகளையும் முதல்ல பெற்று முதன்மை சித்தராக விளங்கியவர் அகத்தியர் தான். அஷ்டாங்க யோகத்தை பற்றி பல்வேறு சித்தர்கள் பேசியிருக்காங்க. திருமூலர் சொல்லியிருக்காரு, அகத்தியர் சொல்லியிருக்காரு, பதஞ்சலி, போகர், இப்படி பல்வேறு சித்தர்கள் பேசியிருக்காங்க. அதிகமாக நம்ம இங்கே கடைபிடிக்கிறது திருமூலரோட அஷ்டாங்க யோகம். அஷ்டாங்க யோகமில் ஃபஸ்ட்டு வர்றது இயமம். நியமம் அப்படின்னா மனசில் தூய்மையாக இருக்கிறது. நம்ம செய்கிற செயல்கள் எப்படி தூய்மையாக இருக்கணுமோ மனசும் அதே அளவு தூய்மையாக இருக்கணும். இயமம், நியமம் அதை தவறி நம்ம நடக்கும்போது நம்ம கண்ம வினைகள் எல்லாமே மூலாதாரத்தில் தான் ஸ்டோர் ஆகும். அது அடுத்த தலைமுறைக்கும் கடத்தப்படும். ஸோ நம்ம செய்கிற செயல்கள் அண்டு மன தூய்மையையும் கடைபிடிக்க வேண்டியது ரொம்ப அவசியம். செயல் தூய்மை, மன தூய்மையை கடைபிடித்து அடுத்த நிலைக்கு போகும்போது தான் ஆசன நிலைக்கு போவாங்க. ஆசனம் அப்படிங்கிறது இருக்கை நிலைன்னு சொல்லுவாங்க. ஆசன நிலையை பண்ணும்போது உடல் மற்றும் மனம் ரெண்டுமே சரி செய்யப்படுது. ஆசன நிலையை தாண்டி அடுத்து நம்ம போகிறது பிராணாயாமம். மனதையும் உடலையும் தூய்மைப்படுத்தி அடுத்து நம்ம சர ஓட்டத்தை தூய்மைப்படுத்தணும். அதுக்கு நம்ம பிராணாயாமம் பண்ணணும். பூரகம், கும்பகம், ரேசகம்னு 3 1:4:2 ரேஷியோவில் பிராணாயாம முறைகள் கடைபிடிப்பாங்க. அடுத்து பிராணாயாம முறைகளில் முத்திரை யூஸ் பண்ணுவாங்க. ஒவ்வொரு பிராணாயாமமுக்கும் ஒவ்வொரு முத்திரைகள். அதுக்கு அடுத்து நம்ம போகிறது பிரத்யாகாரம், தாரணை, தியானம், 3மே ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ். இப்போ நமக்கு மெயினாக இருக்கிறது 2 நோய்கள் தான். ஒன்று தொற்றும் நோய்கள், ஒன்று தொற்றா நோய்கள். நம்மளோட இம்யூன் சிஸ்டம் குறையும் பொழுது தொற்றும் நோய்கள் நம்மளை பாதிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. தொற்றா நோய்கள் நம்ம ஒரே இடத்துல இருக்கும் பொழுது வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இது 2த்துலேருந்து இருக்கும் பொழுது நம்மளுடைய ஃபிசிக்கல் ஹெல்த் ரொம்ப நல்லா
நல்லாயிருக்கும். மென்டலி நம்ம பாடியில் வந்து செரட்டோனின் டோப்பனின் மாதிரி நல்ல ஹார்மோன்கள் செக்ரேட் ஆகும்போது மன அமைதியும் சந்தோஷமும் ஒரு நிம்மதியும் கிடைக்குது. அதனால் ஒரு ஒர்க்கிங் ஏரியாவில் நம்மளால் நல்ல முறையில் வேலை பார்த்து பிளான் பண்ணி எதையும் கரெக்டாக பண்ண முடியும். ஃபோக்கஸ் நல்லாயிருக்கும், மெமரி நல்லா இருக்கிறதுனால ஸ்டூடெண்ட்ஸோடைய அவங்களுடைய ஸ்கில் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். அதனால் இந்த சித்தர் யோக மருத்துவம் மூலயமா எப்படி வந்து நமக்கு நன்மை கிடைக்க போகுதுன்றதை இந்த ஆராய்ச்சி மூலம் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். இது நோய் வருவதற்கு முன்பு யோகாவை கடைபிடிக்கணும். அப்படியே வந்தாலும் நோயினுடைய தீவிரத்தன்மையை குறைக்கிறதுக்கு நம்ம வந்து யோகாவை நம்ம தொடர்ந்து செய்யணும். அப்படியே இருந்தால் கூடமே நோய் முடிந்த பிறகு எப்படி நம்ம வந்து மருந்து மாத்திரைகளை தொடர்ந்து சாப்பிட்றோம், ஒரு ஸ்டேஜில் நிறுத்திடலாம். ஆனால் யோகா என்பது பிறந்தது முதல் இறப்பு வரைக்குமே நம்ம செஞ்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னால் மற்றவர்களுக்கு தொந்தரவு இல்லாமல் இருக்கலாம். குறிப்பாக நமக்கு எந்த நோய் இருக்கலாம், அது தாண்டி நம்முடைய எண்ணம் கட்டுப்படும். யோகா செய்கிறதுனால நாங்கள் வந்து ஆரோக்கியத்திலையும் இருக்கோம். ஹாஸ்பிட்டலில் மற்ற ஹாஸ்பிட்டலில் பொறுத்தவரையிலையும் பேஷண்ட்டோடைய கேரும் இம்பார்ட்டண்ட்டாக பார்ப்பாங்க. எங்கள் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுற ஸ்டாஃபோடைய கேரையும் இம்பார்ட்டண்ட்டாக பார்த்து டெய்லி ஈவினிங்கில் கூட எங்களுக்காக தனியாக கேர் எடுத்து யோகா கற்றுக் கொடுக்குறாங்க. காலையில் பேஷண்ட், அவுட் பேஷண்ட்டு, இன்பேஷண்ட்டு, அட்டண்டர்ஸு எல்லாருக்குமே எங்கள் டாக்டர்ஸ் டெய்லியும் காலையில் 6 மணிக்கு வந்து யோகா கற்றுத்தராங்க. யோகாவால் நாங்கள் உடல் ஆரோக்கியத்துடனும் மன ஆரோக்கியத்துடன் நிம்மதியாக வேலை செய்கிறோம். ஆசன பயிற்சியில் கம்பேரிசன் இருக்கவே கூடாது. ஸோ அவன் வந்து நம்ம ஏஜ் தான், ஆனால் அவன் 1/2 மணி நேரம் செய்கிறான், என்னால் 1/2 மணி நேரம் பண்ண முடியல அப்படின்னா அது இருக்கவே கூடாது. ஒவ்வொரு உடம்புக்கும் ஒரு கெப்பாசிட்டி இருக்கும். என்னால் என்ன முடியுது அதுதான் நம்ம பண்ண முடியும். ஸோ மற்றவங்க கூட கம்பேர் பண்ணி இவ்வளோ நேரம் பண்ணணும் அவ்வளோ நேரம் பண்ணணும் கிடையாது. அவங்கவுங்க உடல்நிலைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பயிற்சியை மேற்கொள்ளலாம். இந்த யோக பயிற்சிகளை இங்கு இலவசமாக நாம் கற்றுக்கொள்வதனாலும் மற்றும் இந்த யோக பயிற்சிகளை நாம் தினந்தோறும் நம் வாழ்வில் கடைபிடிப்பதனால் என்னென்ன நன்மைகள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னால், யோகா அப்படின்னு சொன்னாலே அது அறிவியல் அப்படின்னு தான் சொல்லணும். அறிவியல் சார்ந்த கருத்துக்கள், அறிவியல் ஆராய்ச்சி தரவுகள் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம தினந்தோறும் யோக பயிற்சிகளை செய்வதனால் நமக்கு பேராசிம்பத்தட்டிக் நர்வ் தூண்டப்படுகிறது. இந்த பேராசிம்பத்தட்டிக் நர்வ் தூண்டப்படுகிறதுனால நம்ம செரிமான மண்டலம் நல்லா செயல்படுது. இதய படபடப்பு, இரத்த அழுத்தத்திலிருந்து நமக்கு விடுதலை கிடைக்கின்றது. ஆதலால் மக்கள் அனைவரும் இந்த நாள்தோறும் காலை 6 முதல் 7 மணி வரை இந்த யோகா பயிற்சியை தேசிய சித்த மருத்துவ நிறுவனத்தில் இலவசமாக வழங்கக்கூடிய இந்த பயிற்சியில் பங்கு பெற்று उड़ल नलन काते नंद्राग वाल्वोम नालदोरुम योगा उड़ल नलनोड वाल्वोम। अंतर्राष्ट्रीय योग दिवस के उपलक्ष्य पे यहाँ पिछले 75 दिनों से लगातार शाम के समय और सुबह के समय योगा ट्रेनिंग करवाया जा रहा है, जो कि डेली होता है। यहाँ पे योगा हमें अपने जीवन में प्रतिदिन करना चाहिए, कम से कम एक बार, या तो सुबह में करें या शाम में। सुबह में सूर्योदय के पश्चात एवं शाम में सूर्यास्त से पहले करना चाहिए, जिससे कि हमारा इम्यून सिस्टम बूस्ट होगा। हमारे प्रतिदिन के स्ट्रेस जितने होते हैं उसे कम करने में सहायता मिलेगी। इस योग दिवस हम सभी मिलकर एक प्रण लेते हैं कि डेली कम से कम एक बार हम सभी योगा जरूर करेंगे। How yoga has helped me strengthening my immunity power and boosting my concentration in the classroom is that I used to perform daily in the morning. Before coming to college, I used to perform Nadi Suddhi Pranayamam, which helped me so much in concentration in the classroom. I can feel more active in myself, and at last I must say that you should also bring yoga as your medicine. உடலுக்கும் உயிருக்கும் உயிர் அணுக்களுக்கும் ஆரம்பத்திலிருந்தே ஓர் ஒத்திசைவு தேவை. அதற்கான முதன்மையான படியாகவே சித்த மரபு யோகத்தை ஒரு உடல் மன ஆன்ம ஒற்றுமை பயணமாக அறிமுகப்படுத்துகிறது. இந்த யோகாசனங்கள் இத்தனை என்றுதான் வரையறுத்து கூற முடியாது. யோகாசனங்கள் எண்ணற்றன. இதைத்தான் திருமூலர் தனது தமிழ் 3000 பல்லாதனம் எண்ணிலா ஆதனம் என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த அட்டாங்க யோகத்தில் பிராணாயாமம் என்பது ஒரு முக்கியமான தனித்துவம் வாய்ந்த ஒன்றாகும். இந்த பிராணாயாமத்தை பற்றி வலியினை வாங்கி வயத்தில் அடக்கில் பளிங்கொத்து காயம் பருக்கினும் பிஞ்சாம் என்று திருமந்திரமும், கலைநாளு போகிறதை எட்டில் சேரு கபடமற்ற தேகமடா கண்டுபாரே என்று காகபுசண்டரும் பிராணாயாமம் பற்றி கூறுகின்றனர். அதாவது பிராணாயாமம் செய்வதால் ஆயுள் பெருக்கம் உண்டாகும்,
என்றும் பாலராக இருக்கலாம், இளமையுடன் இருக்கலாம். இது ஒரு காய கற்பமாகும். நரை, திரை, மூப்பு, பிணி போக்கி உடலை ஒரு நன்னிலையில் வைத்திருக்கும். இந்த யோகாசனம் செய்வதால் மனம் கட்டுப்படும். மனம் கட்டுப்படுவதனால் அறிவு விருத்தியாகும். மனம் கட்டுப்படுவதனால் நம் ஐம்பொறி புலன்களும் வெளித்தோற்றத்தில் ஈடுபடாது. சினம் கட்டுப்படும், தவம் கிட்டும், ஆணவம், கண்மம், மாயை இவையெல்லாம் ஒளியும், ஐஸ்வர்யம் உண்டாகும், வறுமை இராது, சகச்சால வித்தைகள் கைகூடும். எனவே யோகாசனம் பிராணாயாமம் என்பது ஒரு காயக்கற்பமாகும். சரி, கிட்டத்தட்ட 18 சித்தர்கள் இந்த யோகாவை தனித்தனியாக சொல்லப்பட்டிருக்காங்க. எல்லாருக்கும் தெரிஞ்சது யோகா அப்படின்னு சொன்னால் பதஞ்சலி யோக சூத்திரம், அதுதான் எல்லாரும் ஃபாலோ பண்ணுவாங்க. ஆனால் சித்தாவில் வந்து பார்த்தோன்னா திருமலர் அவர் ஒரு யோகாவை வந்து வித்தியாசமாக சொல்லியிருக்காரு. குறிப்பாக பிராணாயாமத்தை வந்து மையப்படுத்தி அழகாக சொல்லியிருக்கிறாரு. அகத்தியர் அவர் ஒருமே சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி காகபுஜண்டர் அத்தனை சித்தர்களும் 18 சித்தர்களுமே இந்த யோகா வந்து மிக பெரிய லெவலில் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் படிக்க நமக்கு வந்து நாளே பத்தாது. சித்த மருத்துவம் பார்த்தோம் அப்படின்னா சித்தர்களால் தோற்றுவிக்கப்பட்ட ஒரு வாழ்வியல் முறை, அது மருத்துவ முறையை தாண்டி ஒரு வாழ்வியல் முறையாக தான் இருந்திருக்கு. சித்தர்கள் பார்த்தோன்னா அவங்களோட குறிக்கோள் வந்து இறைநிலையை அடைவதற்காக தான் இருந்திருக்கு. ஸோ இறைநிலையை அடையணும் அப்படின்னா அதுக்கு தடையாக இருந்தது என்ன அப்படின்னா முக்கியமாக வந்து பிணிகளும் ஆரோக்கியமற்ற நிலை தான். ஸோ அதனால தான் பார்த்தோம்னா திருமூலர் போன்ற சித்தர்கள்லாம் வந்து அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, உடம்பால் அழியில் உயிரார் அழிவர், திறம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார், உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்து உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன்னு அப்படி சொல்கிறாங்க. ஸோ உடம்பு ஒழுங்காக இல்லை அப்படின்னா உயிரும் இல்லை அப்படிங்கிறது தான். வழிமுறைகள்லாம் பார்த்தோம் அப்படின்னா காயக்கற்பம், யோக முறைகள் அப்படிலாம் வயது ஆக ஆக நிறை, திரை, பிணி இதெல்லாம் வருதில்ல, அதெல்லாம் வராமல் தடுக்கக்கூடியது தான் இந்த காயக்கற்பம். ஒவ்வொரு நோய்க்கும் தகுந்த மாதிரி, அதாவது சர்க்கரை வியாதிக்கு, தோல் வியாதிக்கு, ஆஸ்துமாவுக்கு, மூட்டு வலிக்கு, அந்த மாதிரி ஒவ்வொரு நோய்களுக்கு தகுந்த மாதிரி யோகா வந்து முறைப்படுத்தி தெரப்பட்டிக் யோகா இங்கே கொடுத்துட்ருக்கோம். பட்டமடிப்பு மேற்படிப்பு துறை இங்கே இருக்குதுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா 5.5 வருட காலம் நீங்கள் பிஎஸ்எம்எஸ் பட்டப்படிப்பு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கலாம். 5.5 வருட காலம் சொல்லி தெரியும் நமக்கு. ஆனால் அதையும் தாண்டி 3 வருடம் சித்த மருத்துவத்துறையில் சித்தர் யோக மருத்துவம் அப்படின்னு சொல்லி பட்ட மேற்படிப்பு துறை இருக்குன்னு சொன்னால் எந்த அளவுக்கு ஆழ்ந்த ஒரு புத்தகங்கள் இருக்குது. படிக்கிற மாணவர்கள் அவர்களுக்கு தனிப்பட்ட சிறப்பான ஒரு யோக முறை கல்வி போயிட்டுருக்கு. தேசிய சித்த மருத்துவ நிறுவனம் மக்கள்கிட்ட யோகாவை கொண்டு போய் சேர்க்கும் வண்ணமாக பல முயற்சிகளை வந்து செஞ்சுட்டு வந்துட்ருக்கோம். அதில் ஒரு முக்கியமான முயற்சியாக வந்து ஐகானிக் பிளேசஸில் யோகா பயிற்சிகள் வந்து மக்களுக்கு வழங்கப்படுகிறது. முக்கியமாக பாண்டிச்சேரியில் இருக்கிற ஆரோவில், ராக் பீச், அதுக்கப்புறம் மணக்குள விநாயகர் டெம்பிள் போன்ற இடங்களில் வந்து மக்களுக்கு வந்து காமன் யோகா புரோட்டோக்காலோட யோகா பயிற்சிகள் வந்து மக்களுக்கு வந்து வழங்கப்பட்டது. இது மூலிமா மக்களோட மனநலம், உடல்நலம் இது ரெண்டுத்தையும் மேம்படுத்துகிற வண்ணமான யோக பயிற்சிகள், பிராணாயாமங்கள் மக்களுக்கு பயிற்சிவிக்கப்பட்டது. இது மக்களிடையில் மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளது. ஸோ இதை தொடர்ந்து வந்து இந்த தேசிய சித்த மருத்துவ நிறுவனம் மேலும் பல்வேறு இடங்களில் வந்து ஐகானிக் பிளேசஸ்களில் மக்களுக்கு வந்து யோக பயிற்சிகள் வழங்க திட்டமிட்டுள்ளது. ஜூன் 21ஆம் தேதி உலக யோகா தினத்தை முன்னிட்டு ஒரு மகா உற்சவமாக கொண்டாடி கொண்டு வருகிறோம். டெல்லியில் துவங்கப்பட்ட விழா 75வது உற்சவ யோகா விழாவாக புவனேஸ்வரிலும், 50வது உற்சவ யோகா விழாவாக நாசிக்கிலும், 25வது உற்சவ விழாவாக யோகா உற்சவ விழாவாக பாண்டிச்சேரியிலும் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இந்த 25வது உற்சவ விழா தேசிய சித்த மருத்துவ நிறுவனத்தினால் முன்னெடுக்கப்பட்டு சீரம் சிறப்புமாக நடைபெற்றது. இது ஒரு தருண யோகம் அல்ல, இது ஒரு சிந்தனையின் பயணம். சாந்தம், சுத்தம், சுவாசம் இவை சித்த யோகத்தின் 3 தூண்கள். ஸோ பொதுவாக நம்ம மருத்துவத்தில் என்ன சொல்லணும்னா வந்து வாதம், வைத்தியம், யோகம், ஞானம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எப்போ ஒரு மருந்து வாதம், அதாவது வைத்தியம் பார்த்த பிறகு அதுக்கு பிறகு தான் யோக முறைகளுக்கு போகணும்னு சொல்லுவாங்க வந்து. அப்போ அந்த வைத்தியத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி வைத்தியம்னா எதுக்காகனா நம்ம உடலை வந்து நல்லா நோய் இல்லாமல் பார்த்துக்கிறதுக்கு, நோய் வந்து அதை சரி பண்ணுறதுக்காக இருக்கக்கூடியதான் வைத்திய முறைகள். யோக முறைகள் என்பது என்ன, மனம் சார்ந்த நோய்களை சரி பண்ணக்கூடிய ஒரு முறையாக இருக்குது. அதனால தான் பொதுவாக நோய்கள் என்பது எப்படின்னா மனம் சார்ந்த நோய்களை தான் உலகில் அதிகமாக வரக்கூடியது. ஸோ மனம் அது செம்மையானால் மந்திரம் செவிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா நோய்களுக்கும் முதற்காரணமாக மனது தான் காரணமாக இருக்கிறதுனால ஸோ நம்முடைய மருத்துவ முறைகளை மனம் சார்ந்த நோய்களை அதிகமான அளவு யோக மருத்துவத்தின் மூலமாகவும், உடல் சார்ந்த நோய்களை மருத்துவ முறைகள் மூலமாகவும் சரி பண்ணலாம். நாம் யோகத்தை செய்கிறோம் அல்ல, யோகம் நம்மை உருவாக்குகிறது. அகத்தை சுத்தமாக்கும் வழி சித்த மரபு யோகம். இன்டர்நேஷ்னல் யோகா டே இருக்குது. அதில் 2025 பாரத பிரதமர் அவர்களால் முன்னெடுக்கப்பட்டு
தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. எங்கள் இதில் வந்து இப்போ இளைஞர்களுக்கு வந்து என்னென்னா நிறையா ஸ்ட்ரெஸ்ஸு அதிகமாக எங்கன்னா ஒர்க் பிளேஸில் ஸ்ட்ரெஸ் இருக்குது. அது இல்லாமல் எல்லா இடத்துலையுமே வந்து ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும் பொழுது அதை ரிலீவ் பண்ணணும்னா யோகா வந்து ஒரு முக்கியமான ஒன்றா இருக்குது. இப்போ உலகம் முழுவதுமே அந்த யோகா பற்றின அவேர்னஸ் அதிகமாக வந்துட்டு இருக்குது. அதை வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ் வந்து முன்னெடுத்து அதை வந்து மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கணுங்கிறதுக்காக நிறைய முன்னெடுப்புகளை சொல்லிட்டு இருக்காங்க. அந்த முன்னெடுப்புகளை என்ன பண்ணுறோன்னா எங்களுடைய சோஷியல் மீடியாவில் நாங்கள் அதை தொடர்ந்து பப்ளிஷ் பண்ணிட்டு வர்றோம். நிறைய சித்தா காலேஜஸ் போயிட்டு அவங்களுக்கு ஒரு 2 நாள் ட்ரைனிங் ப்ரோக்ராமும் லாஸ்ட்டாக ஒரு நாள் வந்து மாஸ் யோகா ப்ரோக்ராமும் நடத்தணும். அந்த ப்ரோக்ராம் வந்து நல்லா பப்ளிக் ரீச் ஆச்சு. பக்கத்தில் உள்ள நிறையா ஸ்கூல்ஸ் இருக்குது. அந்த ஸ்கூல்ஸ்லேயே நாங்கள் என்ன பண்ணுறோம்னா யோகா ப்ரோக்ராமை ஆக்டிவேட் பண்ணுறோம். பாரத பிரதமர் சொன்ன அந்த யோகாவோட முக்கியத்துவத்தை நாங்கள் வந்து உலகம் ஃபுல்லாக கொண்டு சேர்க்குறோம். அதே மாதிரி இங்கே தமிழ்நாட்டில் தமிழக மக்களுக்கு அந்த பெரும்பாலும் குறிப்பாக இளைஞர்கள் அதில் நிறைய ஆர்வமாக இருக்காங்க. முதியோர்களுக்கு ஜிஆர்டிஓபி அதிகமாக இருக்குது. அவங்களும் இதில் நிறைய ஆர்வமாக ஈடுபட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நாங்கள் பப்ளிக்கு வந்து யோக மருத்துவத்தை கொண்டு சேர்க்குறதுல இந்த சித்த மருத்துவ நிறுவனம் முழு மூச்சோடு இயங்கிட்டு இருக்குது. அதில் அந்த சோஷியல் மீடியாவிலையும் நாங்கள் நிறையா ரீச் பண்ணுறோம். சர்வதேச யோகா தினம், அந்த யோகா தினம் தொடர்ந்து கொண்டாடப்பட்டு வருவதால் அதை பற்றிய விழிப்புணர்வு மக்களிடையே அதிகமாகவே இருக்கிறது. மத்திய ஆயுஷ் அமைச்சகத்தினுடைய வழிகாட்டுதலின் பேரில் தேசிய சித்த மருத்துவ நிறுவனத்தில் மாஸ் யோகா ப்ரோக்ராம், பொதுவான யோக முறைகள் வந்து யோக கையேடின் மூலமாக காமன் யோகா புரோட்டோக்கால் வந்து ஃபாலோ பண்ணப்படுகிறது. இந்த க்ரீன் யோகா அல்லது ஹரித் யோகா என்பது நமது உள்ளத்தையும் நமது உடம்பையும் நம்ம சுற்றி இருக்கக்கூடிய அந்த என்விரான்மெண்ட் சுற்றுச்சூழலையும் வந்து நமக்கு இணைக்கும் பொருட்டு தான் அந்த ஹரித் யோகா என்பது அமைக்கப்பட்டுள்ளது. நம்ம அண்டத்தில் உள்ளதே பிண்டம், பிண்டத்தில் உள்ளதே அண்டம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அண்டமும் பிண்டமும் ரெண்டும் ஒன்று தான். ஸோ நம்ம சுற்றி இருக்கக்கூடிய என்விரான்மெண்ட் சுற்றுச்சூழல் நன்றாக இருந்தால் நமது உள்ளமும் உடலும் நன்றாக இருக்கும். எல்லாரும் என்ன பண்ணனா இந்த குறிப்பாக வந்து பார்த்தோன்னா இளைஞர்கள் அப்படின்னு சொல்லி வரும்போது நேரமின்மை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு என்ன பண்ண யோகாவை தவிர்க்கிறாங்க. ஆனால் அவர்கள் செய்யக்கூடிய வேலையை காலையில் ஒரு 20 நிமிடம் எளிய முறை உடற்பயிற்சி செஞ்சுட்டு அந்த வேலையை செஞ்சாங்க அப்படின்னு சொன்னால் மேலும் அவங்களுடைய திறன் அதிகமாகும். அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு யோகாவை செய்வதன் மூலமாக அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மூச்சு, அதாவது சரயோகம் சொல்லுவாங்க, வாசி யோகம் சொல்லுவாங்க, அந்த வாசி கட்டுப்படும். யார் ஒருவருக்கு வந்து பார்த்தோன்னா வாசி அந்த பிராணாயாமம் வந்து முறைப்படுதோ ஆட்டோமேட்டிக்காக மனசு கட்டுப்படும். ஆக்சுவலாக மனசு நம்மளுடைய என்னது மூச்சு பயிற்சி, மூச்சு ப்ளஸ் வந்து நம்முடைய உடல், இது மூன்றுமே ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. நம்ம வந்து மனதை கட்டுப்படுத்தணும்னு சொன்னால் மனதை போய் நம்ம வந்து கட்டாயமாக தியானம் இருந்து தான் கட்டுப்படுத்தணும் அவசியம் கிடையாது. மூச்சு மூலியமாக நாம் வந்து பிராணனை நம்ம கட்டுப்படுத்தினா இயல்பாகவே நமக்கு வந்து மனது கட்டுப்படும். மனது கட்டுப்படுத்தினா நம்ம செய்யக்கூடிய வேலைகளின் திறன் அதிகமாகும், ஒரு தெளிவாக இருக்கலாம். அதுவும் குறிப்பாக இளைஞர்கள் எந்தவித நோய் மட்டும் இல்லை, அவருடைய நடக்கும்போதே ஒரு மிடுக்கான ஒரு தன்மை ஏற்படும், முக வசீகரமாகும், சொல்லிகிட்டே போகலாம். அதனால் இளைஞர்களுக்கு கட்டாயமாக அதாவது உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயங்கிறாங்க. ஒரு கோயிலில் வந்து எப்படி சுத்தமாக இருக்கோ அதே மாதிரி நம்மளோட உடலை நம்ம வந்து எந்த அளவிற்கு இந்த யோகாவையும் பிராணாயாமத்தையும் செஞ்சு நம்ம சுத்தமாக வச்சுக்கிட்டோமோ அது வந்து கோயிலுக்கு வந்து சமமானது. ஆக உடலை சுத்தப்படுத்தணும்னு சொன்னால் யோகாவை பிராணாயாமத்தை நம்ம தொடர்ந்து செய்யணும். அந்த அடிப்படையில் இந்த ஒரு சிறப்பான ஒரு 11வது யோகாவுடைய சர்வதேச யோக தினத்துக்கு வந்து பார்த்தோன்னா சித்த மருத்துவர்கள் சார்பாகவும் ஆக இயக்குனருங்கிற அடிப்படையில் அத்தனை பேருக்குமே நன்றிகளையும் சொல்லுகிறேன், வாழ்த்துக்களையும் சொல்லுகிறேன். நன்றி, வணக்கம். அழுத்தமான வாழ்க்கை ஓட்டத்திலும் அமைதி தேடும் ஒவ்வொருவருக்கும் இது ஒரு ஆனந்த பயணம். சித்த மரபின் ஒளியில் யோகத்தின் வழியில் நமக்கெல்லாம் ஆரோக்கிய வாழ்வு நேரிடட்டும்.